சில தலைவர்களுக்கு தோல்வி என்று ஒன்று உண்டு. ஆனால் கலைஞரை பொறுத்த மட்டில் தோல்வி என்ற வார்த்தைக்குத்தான் தோல்வியை தவிர கலைஞருக்கு இதுவரை தோல்வி என்ற சரித்திரமே இல்லையா? அரியாசனமாய் சிலரிருந்து வாக்களித்த காரணத்தினால் அரியாசனம் தடமாறி இடமாறி போயிருந்தாலும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு தனக்குள்ள வச்சுருக்கிற கொள்கையினால தான் அவருக்கு இன்னைக்கு பேர் கிடைச்சிருக்கு. இது இல்லைன்னு உங்களால் மறுத்துக்கிற முடியுமா? ஒன்றும் இல்லையா? திரை நட்சத்திரங்களால் மட்டுமே ஒளிர்ந்து கொண்டிருந்த சில சூழ்நிலையில், திரை நட்சத்திரங்களால் ஒளிர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் உரை நட்சத்திரங்களாலும் ஒளிர முடியும்னு காட்டி தன்னுடைய கொள்கையினால தனக்குன்னு ஒரு இடம் படிச்சது கலைஞரியா? பூம்புகார் அப்படிங்கிறது எதனுடைய சாராம்சம்? பூம்புகார் அப்படிங்கிற படத்தை தலைவர் வசனம் எழுதினதுக்கு காரணம், அது ஒரு குடிமக்கள் காப்பியம், மக்கள் பிரச்சனைகளை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு காப்பியம். அதனால தான் தலைவர் அதுக்கு வசனம் எழுதினார். அதில் மக்களுடைய பிரச்சனையை பார்க்கறதுக்கு தான் ஒரு அரசு அப்படிங்கிறது. இதுக்கு மேலே நான் அது விளக்கம் சொல்ல விருப்பம் இல்லையப்பா. இதே மாதிரியா பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் என்ன கருத்து வரும்? ஒரு அமைச்சர் வந்து கலெக்டரை பார்த்து மிரட்டுவார், நான் சொல்கிறத நீ கேளு. அந்த உடனே கலெக்டர் அம்மா பதில் சொல்லுவாங்க, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால், உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு 5 வருஷம் தான் கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு 58 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. நீ சொல்ல வேண்டிய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவான், நான் ஆட்சியாளர், நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு அமைச்சராக இருக்கக்கூடிய வினு சக்கரவர்த்தி சொல்கிற பொழுது, நான் இன்னைக்கு என்னுடைய கலெக்டர் பதவியை விட்டுட்டு நாளைக்கு தேர்தல் இல்லைன்னா அமைச்சராக முடியும். அமைச்சராக இருக்கக்கூடிய நீ உன் அமைச்சர் விட்டா நாளைக்கு என் கலெக்டர் பேர் வந்து உட்கார முடியாதுன்னு சொன்னாங்களே. அதிகாரிகள் எந்த சூழ்நிலையிலும் ஆட்சியாளருக்கு பயப்படாதுன்னு ஒரு கருத்தை சொன்னாங்களே. இந்த கருத்து உங்களுக்கு கொள்கை வழக்கமா தெரியலையா? ராஜா ராணின்னு ஒரு படம் வந்ததுப்பா. அந்த படத்தை பார்க்குற போது எனக்குள்ள ஒரு மனசு ஆதங்கம் கூட உண்டு. ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த கலைஞர் இந்த படத்தை எழுந்தாருன்னா எங்கள் அப்பா பார்த்துருந்தா நானும் ஜாலியாக சுற்றிருப்பேன். நாங்கள் படிக்கிற ஸ்கூலெலாம் பாய்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூல் தனித்தனியாக இருக்கும். ஒரு 7வது படிக்கிற வரைக்கும் தான் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் பூந்து அடுத்த பக்கம் வெளியில் வரலாம். இந்த மொத்தம் நாங்கள் ஊரை சுற்றின்னு வெளில வரணும். இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜா ராணி படத்தில் சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்து வரக்கூடிய பத்மினி ஒரு பருவ வயது வந்ததும் அவள் அப்பா கிட்ட சொல்லுவாள், நான் இந்த மாதிரி எங்கள் நேரம் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா பதறி போவார், ஐயோ இந்த வீட்டில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அப்படின்னு நினச்சணும், அது நடக்க போகிறது பயந்து வேதனையோட பேசுவாங்க. கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த நாளை கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா நான் செத்து போகிறேன்னு சொல்லி விஷத்தை சாப்பிட்றேன்னு சொல்லி உள்ளே போய் விஷத்தை சாப்பிட்டு செத்து போயிடுவான். அப்போ வந்து அப்பா புலம்புவார், ஐயோ இது மாதிரி நீ செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எதையும் பேசாமல் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேனே அப்படின்னு அந்த அப்பா புலம்புகிற போது என்எஸ் கிருஷ்ணன் பக்கத்தை சொல்லுவார், ராணி நீ நடித்த வரைக்கும் போகிறோம், எழுந்துரு, உங்கள் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, இனிமேல் அதே பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவார் அப்படின்னு சொல்லி அந்த காதலிச்ச பையனுக்கே கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. இது எதுக்கு இவ்வளோ ஆதங்கத்தோடு சொல்கிறேன்னு கேட்டால், அப்போ வந்து காதல் அப்படின்னாலே ஏதோ கெட்ட வார்த்தை. எங்கெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா சொல்கிற போது, ஏய் அந்த பிள்ளை கூட பேசக்கூடாது, காதல் இருந்து போடும், மூக்க இருந்து போடும், இப்படியெல்லாம் பயமுறுத்தி நாங்கள் எந்த பொண்ணையும் சரியாக பார்க்க கூட முடியாத போச்சே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தயா சொல்லிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையை வீணாக்கிட்டோல. பஸ்ஸில் ஏறி வர்றதுக்காக வந்தோம். பஸ்ஸுக்கிட்ட ஏற போகிறேன், டபார்னு அங்கே இருக்க கையை பிடிச்சிருத்தான். ஏன்டா கையை பிடிச்சிருக்கிறேன்? இல்லை பஸ்ஸுக்குள்ளே இப்போ ஏறாதான்னா. பஸ்ஸுக்குள்ளே போகிறதுக்கு என்ன பிரச்சனை? பஸ்ஸு தான் வந்துடுத்து, ஏற வேண்டியதானே, ஏன்னா டைமும் வந்திருக்கு, எல்லா பைப்பிலும் ஏன்டா கீழே நிற்கிறோம்னா. அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு பாத்ரூமில் ஒருத்தன் ஓடி வந்தான், அவன் விசுக்குன்னு வண்டிக்குள்ளே ஏறிட்டான். அதுக்கப்புறம் எல்லா பைப்பிலும் கொடுக்கணும், அவன் முன்னாடி ஏறினான். ஏன்னா அவன் வந்ததுக்கப்புறம் ஏற என்னடா காரணம்னு கேட்டான். இந்த ஒரு படத்தில், வடிவேல் படத்தில் பாம்பை போட்டு சீட்டு பிடிப்பாங்க. அதே மாதிரி இந்த பைப்பில் என்ன பண்ணினா, தனக்கு இந்த வெயிலுக்கு அதிகமாக இருக்குது, தாகத்தை அடக்கணுமேனு ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை கவருக்குள்ளே போட்டுச்சிடலாம். கோவிலுக்கு இங்கே போயிட்டு வரான் பொழுது அதில் வந்து விபூதி குங்குமம் இருக்குது, இதையும் அந்த பையில வச்சுக்கிறான். இந்த வண்டிக்கு ஏறி போன மேலே போன பைபிளில் பார்த்துட்டு, ஏதோ வந்துருச்சிருக்குது, வண்டிக்குள்ளே ஏறப்படாதுன்ட்டான். நமக்கு அப்பாற்பட்ட சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்து நம்ம பயப்படுறது அப்படிங்கிறது மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்த படம் பராசக்திங்கிற படம். இல்லைன்னு சொல்லிட முடியுமா உங்களுக்கு? இது கொள்கையா தெரியலையா?
ஒன்றும் இல்லையா, இங்கே உட்காந்துருக்காருங்க அந்த மாதிரியே மூச்சுன்னு மதுரை சங்கர். ஒரு நாள் ஃபோன் பண்ணார், என்னப்பா விஷயம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, காலம்பரம் முழிக்கிற போது ஆந்த மூஞ்சில் மூச்சிட்டேன், நல்லதா கெட்டதா. எவனா 2 பயப்பிள்ளைகள், ஐயோ ஆந்த மூஞ்சில் மூச்சிட்டியா அவ்வளோதாண்டே தொலைஞ்சேன்னு பயன்படுத்தி விட்டான். பீதியாகி பூட்டாரு. என்கிட்ட கேட்டார், ஏண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி பயப்படாத, ஆந்தைக்கு நைட்டில் தான் கண் தெரியும், பகலில் கண் தெரியாது. அதுக்கு எப்போ கண்ணு தெரியுமோ அப்போ தான் அது ஆகாரத்தை தேட முடியும். அதனால் அது ஆகாரத்தை தேட வந்திருக்குது. ஓ மூஞ்சில் மூச்ச காரணத்தால் ஆந்தைக்கு தான் ஏதான ஆயிருக்குமேனு சொன்னமே தவிர, இதுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக எடுத்த படம் பராசக்தி. நான் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பராசக்தின்னு சொல்லியாச்சுடா, எல்லா வசனமும் ஞாபகத்துக்கு வரும். ஒன்றும் இல்லையா, சிவாஜி கணேசன் கோவிலுக்கு வந்து பூஜாரியை பார்த்து மிரட்டுவான். அந்த மிரட்டுற காலத்தில் சொல்லுவான், பூஜாரியை மிரட்டுறேன் எதுக்காக, அவன் வந்து தப்பான வேலைகள் பார்க்கணுங்கிறது. கோர்ட்டில் சொல்கிறப்ப சொல்லுவான், சிவாஜி சொல்லக்கூடிய நல்ல கருத்து, கோவில் வேண்டாம் என்று சொன்னேன், பக்தி வேண்டாமம் என்பதற்காக அல்ல, கோவில் என்பது கொலைகாரருடைய கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அப்படின்னு அந்த சொன்னிய கருத்து முற்றுப்புள்ளியா தெரியல உங்களுக்கு, கொள்கை முழக்கமாக தெரியலையா? ஐயா, நடுவர் என்பது நல்ல நீதிபதி என்பது பொருள். பேசும் நீதிபதியாக இருக்க வேண்டும், பேசப்படும் நீதிபதியாக மாறக்கூடாது என்று உரைத்து வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.